ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆலெக்ஸ் டிராமாவோட 8வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்டா நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூட வாழ்ந்த வீட்ல இனிமேல் ப்ரொஃபசர் கூட ஸ்டே பண்றதா பிளான் பண்ணியிருந்தான். சோ டிராமாவோட ஸ்டார்டிங்லயே அந்த வீட்ல திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேப்டன் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கூட இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கடைசியா அவங்க டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது கிளம்பி போனது, ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது சீக்கிரம் வந்து நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவங்க அம்மாவோட உருவத்துல இருக்கிற ப்ரொஃபசரும் உள்ள வராங்க. வீடு சூப்பரா இருக்கு, இதுக்கு முன்னாடி யார் இங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இது எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சேஃப்டி ரெசிடென்சியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கிம் ஜூனியர் காப்ப விரட்டிட்டு இருக்கா. அவனாலேயும் ஒரு கட்டத்துக்கு மேல இவ தொல்லை தாங்கவே முடியல. ஆத்தா சத்தியமா நான் சொல்றது உண்மைதான், ஹீரோ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனா கிம்முக்கு இவன் வார்த்தையில் நம்பிக்கையே இல்ல. ஏன்னா அவன் எங்க இருக்கான்னு தெரியாதனால நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை ஜூனியர் போலீஸ்கார ஹீரோக்கும் போன் பண்ணி போட்டு கொடுத்துறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ரிசர்ச் டீம்ல இருக்க மத்தவங்க எல்லாம் சேஃப்டியா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை, எல்லா சயின்டிஸ்டுக்குமே பாதுகாப்புக்கு போலீஸ்காரங்க அனுப்பி வச்சிருக்கோம், சோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி இப்பத்துக்கு நான் ப்ரொஃபசரை ப்ரொடெக்ட் பண்ற வேலையில தான் இருப்பேன், ஏதாவது க்ளூ கிடைச்சா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைட் போட போனா கரெக்டா ப்ரொஃபசர் லைட் சுவிட்ச் போட்டுறாங்க. இதை பாக்குற ஹீரோக்கே ஷாக் ஆகுது. இவளுக்கு எப்பறம் இந்த சுவிட்ச் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே, அங்க இருக்கிற ரூம் தான் உங்களுக்கு, அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். ரூமை பார்த்த உடனே நம்ம ப்ரொஃபசர் வந்துட்டு எதுக்கு எனக்கு மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு கேட்டுறாங்க. இது அவனுக்கு இன்னுமே ஷாக் கொடுக்குது. சோ ப்ரொஃபசர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு அவங்க அம்மாவை தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. அப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு எங்க அம்மா கால் பண்ணி திங்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்றான்னு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ புடிங்கி மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். இதுக்கு மேல நீங்க யாரையுமே கான்டாக்ட் பண்ணக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கிற வெப்சைட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, இது ரொம்ப நாளைக்கு கிடையாது, கொஞ்ச நாள் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எழுதி கொடுங்க, நானே வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல பிள்ளையாட்ட சொல்றாரு நம்ம ஹீரோ. நெக்ஸ்ட் சீன்லயே ப்ரொஃபசர் அவங்க தேவையானதை எழுதி கொடுக்குறாங்க. பாக்குற ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அது ஒரு 4-5 பக்கத்துக்கு இருக்கு. அடிஷனல் சீட் எல்லாம் கேட்பாங்களாட்டு இருக்கு. ஏமா கொஞ்ச நாள் தான் உனக்கு தங்க சொன்னேன், வாழ்க்கை ஃபுல்லா தங்குற மாதிரி எழுதி கொடுத்துருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஏன்பா இதுக்குதான் எங்க அம்மாவை கொண்டு வர சொன்னேன், நீ தான் வாங்கி தரேன்னு சொன்ன, அதனாலதான் எழுதி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ப்ரொஃபசர். அதே நேரத்தில் ப்ரொஃபசரோட அப்பா அம்மாவை மீட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்காரங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை கேட்கிற அவங்க அப்பா காண்டாகுது. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட என் பொண்ணு ஒருத்த கொலை பண்ண பார்த்திருக்கான், அவனை இன்னுமா உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் ஒரு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் கப்பு சுப்புன்னு வாய மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பாவம் எல்லாத்து பொழப்பும் வீட்டுல அப்படிதானே இருக்கு. அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு என் பொண்ணு சேஃபா தானே இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சோ போலீஸ்காரங்களும் நீங்க கவலைப்பட தேவையில்லை, சேஃபான ஒரு இடத்துல ரொம்பவே பத்திரமா இருக்காங்க. பட் நாங்க உங்களுடைய 2வது பொண்ணு கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும். அவங்க ஒர்க் பண்ற இடத்துக்கு போயிருந்தோம், அவங்க வேலையை விட்டுட்டாங்க, வேற ஏதோ புது ஜாபுக்கு ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவங்க அப்பா அம்மாக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா இந்த விஷயம் இன்னும் இவங்களுக்கே தெரியாது. இல்லையே தம்பி, என் பொண்ணு பேங்க்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல 2வது பொண்ணு உள்ள வரா. இன்னமும் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வர மாதிரியே பில்டப் விட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. பட் இவங்க அப்பா அம்மாவோட மூஞ்சியை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிருது வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சுன்னு. இவங்க அம்மா இந்த சிஸ்டர்காரிய அடிக்க எந்திரிக்கிறக்குள்ளே தலைதறிக்க ஓடிடுறா. இதுல அவங்க அப்பா வேற அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை ஒழுங்கு மரியாதை போய் அவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏறி விட்டுறாரு. அவனும் துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. சோ ஒரு வழியா புடிச்சிட்டானுங்களாட்டு இருக்கு. அதனால அந்த சிஸ்டர் கறியை முட்டி போட வச்சிருக்காங்க. அவங்க அம்மா புடிச்சிட்டு வந்ததுனால போலீஸ்காரங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவளுக்கு செம காண்டாகுது இதை பார்க்கும்போது. அவங்க அப்பா இருந்துட்டு ஏமா எல்லாரும் பேங்க்ல வேலை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க, நீ ஏமா அதை ரிசைன் பண்ண அப்படின்னு கேட்டா, எனக்கு அந்த ஜாப் எல்லாம் ஃபிட் ஆகவே இல்லை அப்படின்னு பேச அவங்க அம்மா கிட்ட இருந்து அடி விழுகுது. இவளோட கோவம் ஃபுல்லா அந்த போலீஸ்காரங்க மேலதான் திரும்புது. அட பாவிகளா, ஒரு நூடுல்ஸ்க்காக மாட்டி விட்டீங்களேடா அப்படிங்கிற புலம்பிட்டு இருக்கா மனசுக்குள்ள. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ப்ரொஃபசர் கேட்ட அத்தனை விஷயத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ அதுல ஒரு பர்னிச்சர் இருக்கு, அதை மாட்டலாம்னு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் மேனுவலை வச்சு. பயபுள்ளனால சுத்தமா முடியல. ப்ரொஃபசர் இருந்துட்டு அந்த மேனுவல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மாட்டுறதுக்கு 3 வருஷம் ஆகும், கொஞ்சம் நகருன்னு சொல்லிட்டு அசால்ட்டா ட்ரில் பண்ணி பர்னிச்சரை மாட்டியும் முடிச்சிடுறாங்க. ஒரு வழியா அசம்பிள் பண்ண ஸ்டடி டேபிள வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ தலை இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் நானே மாட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு உறுத்தலாவே இருந்திருக்க மாட்டிருக்கு. பட் ப்ரொஃபசர் நக்கலா சிரிச்சுட்டு பசிக்குது, ஃபுட் ஆர்டர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஹலோ மேடம், நம்ம ஒன்னும் டூருக்கு வரல, யாரு கூட நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியாது, நம்மளை லொகேட் பண்ணிடுவாங்க, சோ நான் தான் உங்களுக்கு சமைச்சு தர போறேன் அப்படின்னு சொல்றான். ப்ரொஃபசருக்கு செம ஷாக்கு. பரவாயில்லையே உனக்கு சமைக்க கூட தெரியுமான்னு கேட்டா, இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிச்சனுக்குள்ளேயே போக போறேன்னு சொல்றான். ப்ரொஃபசருக்கு மூஞ்சியே இல்ல. ஐயா நீ எந்த ரிஸ்க் எடுக்காத, நானே சமைச்சு தரேன்னு சொல்லி ப்ரொஃபசரே சமைச்சும் கொடுக்குறாங்க. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த ஹீரோ, ஆத்தா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஃபுட்டை வெளியவே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறான். ப்ரொஃபசருக்கு செம நோஸ் கட் ஆயிருது. அவ்வளவு கொடூரமா அவன் சமைச்சிருக்கான்னு ப்ரொஃபசரும் டேஸ்ட் பண்றாங்க. இவன் ஏன் சொன்னாங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருது. ஒரு வழியா வெளியே ஆர்டர் பண்ணி திருப்தியா
சாப்பிட்டும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ப்ரொஃபசர் கிட்ட உன்னை எப்படி இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணாங்க ஆர்பனேஜ்ல அப்படின்னு கேக்குறான். சோ நம்ம ப்ரொஃபசரும் அவங்களுக்கு 8 வயசு இருக்கும் போது இப்ப இருக்க பேரண்ட்ஸ் ஆர்பனேஜுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு என்னை தத்தெடுத்துட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் தங்கச்சி பிறந்தா, ஆனாலும் என்னுடைய உண்மையான அம்மா என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ப்ரொஃபசரும் தூங்கி எந்திரிச்சு வராங்க. ஹீரோ உட்கார்ந்த மேனிக்கே தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல இந்த ஸ்டிக் நோட்ஸ்ல இந்த வீட்டுல என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான், இவங்க தேடக்கூடாது அப்படிங்கறக்காக. கடைசியா ஒரு நோட்ஸ்ல கவலைப்படாதீங்க, சீக்கிரம் அந்த கல்பரேட்டை நான் புடிச்சிருவேன் அப்படின்னு எழுதியிருக்கான். சோ நம்ம ப்ரொஃபசரும் அதுக்கு கீழே தேங்க்யூன்னு எழுதி இவங்க ஒரு நோட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவோட மூஞ்சி பக்கத்துல போய் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்காக இப்படி உழைச்சிட்டு இருக்காரு, யாரு சாமி இவன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப சடனா ஹீரோ கண்ணு முழிச்சோன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ மண்டையிலே லொத்துன்னு ஒரு அடி போட்டுறாங்க. பாவம் இப்பதான் கண்ணு முழிச்சிருக்கான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ப்ரொஃபசர் எத்தனை டைம் உனக்கு கூப்பிட்டு இருக்கு தெரியுமா, உனக்கு காதலியே உழுக மாட்டேங்குது, இப்படி தூங்குனா என்னால இப்படிதான் பாதுகாக்க போற நீ அப்படின்னு புலம்பிட்டு அதாவது சமாளிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்மால அடி வாங்கின சோகத்திலேயே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கான். அதே டைம்ல ஆலைஸ்ல நம்ம யூமினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடியுது. பலத்த கத்தி குத்து வாங்கி இருப்பாரு, அதுல இருந்து இப்பதான் தப்பிச்சிருக்காரு. அங்க இன்சார்ஜ் லேடியும் வராங்க. ஆனா இவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்பிடுறாரு. உன்னை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்கிற மாதிரி இல்ல. ஏன்பா யூனிட்டே இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிதான் இவ்வளவு முக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. இது யூமினுக்கு செம்ம காண்டாகுது. நீங்க எல்லாரும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் அவளை விட்டுட்டு இங்க வரல, இது அவளா எடுத்துக்கிட்ட முடிவு. சோ இதையும் அதையும் குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வாங்கின கத்தி குத்து வேலை செய்து யூமின் ரொம்பவே வீக்கா இருக்காரு. அப்பதான் இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு 1992 அந்த ஒத்த காலம் டிராவல் பண்ணி வந்தா பாத்தீங்களா, அதே ரூட்டை தான் இப்ப வந்த கில்லரும் டிராவல் பண்ணி வந்திருக்கான். சோ இதுக்கு பின்னாடி இவங்க டீச்சர்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம யூமினுக்கு செம்ம காண்டாகுது. சோ இந்த கில்லர் கூட சண்டை போட்ட விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அவன் என்ன சொல்லிருப்பான்னா, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், உங்க வேலையை நீங்க உருப்படியா பண்ணிருந்தீங்கன்னா இந்த புக்கு பாஸ்ட்ல இருக்கிறவங்க கைக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான். சோ ஆலைஸ்ல இருக்கிறவங்க இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு ஜெயில இருக்கிற ஒத்தக்காலனுக்கு மட்டும்தான் அந்த டீச்சர் யாருன்னு தெரியும், அவன் தான் பர்சனலா மீட் பண்ணிருக்கான். சோ அவனை பிடிச்சாதான் நம்ம அந்த டீச்சரை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம யூமின் இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு உண்மையாலுமே புக் நீங்க அவங்ககிட்ட இருந்து எடுக்கவே இல்லையா, இன்னும் அந்த ஒத்தக்காலம் கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பட் யூமின் எந்த பதிலும் கரெக்டா சொல்லல. சரி ஹீரோ கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த டைம் கார்டு அனலைஸ் பண்ணீங்களான்னு கேட்டா அது ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, சோ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க சந்தேகப்படுற சஸ்பெக்டோட லிஸ்ட் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ்காரன் அந்த டைரக்டரோட கதை என்னதான் ஆச்சு கண்டுபிடிச்சமா இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு இன்னொரு போலீஸ்காரன் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, அவர் உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். சரிடா கேப்டனோட கதை என்னாச்சு, இத்தனை நாள் இவர் லீவ் எடுத்ததே இல்ல, யாரு கூட டச்லயே இருக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ப்ரொஃபஸரோட சிஸ்டர் அங்க வராங்க. இவனுக்கு 2 பேருக்கு ஜொல்லு ஊத்துது. அவளை பார்த்தோன்னே வந்தவன் கடையோட ப்ரௌச்சரை கொடுத்து எங்க கடையில் இனிமேல் ஃபுட் டெலிவரி இருக்கு, ஏதாவது வேணா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளை இம்ப்ரெஸ் பண்றங்கிற பேர்ல கவலைப்படாதமா இனிமேல் 3 வேளை உங்க கடையில தான் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எச்சாவளுக்கு காண்டாகுது. டே பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்னைய ஃபுட் டெலிவரிக்கு எல்லாம் மாத்தி வச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், ஒழுங்கு மரியாதை வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறா. அப்ப கரெக்டா கேப்டனும் உள்ள வராரு. சார் இத்தனை நாள் எங்க போனீங்க, உங்களுக்கு கான்டாக்டே பண்ண முடியல அப்படிங்கிற மத்தவங்க கேட்டு இருக்கானுங்க. அதுக்கு எதுக்கும் இவர் பதில் சொல்ற மாதிரி இல்ல. சரி நான் கொஞ்சம் தனியா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களா போய் லஞ்ச் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. இவனுக்கு எல்லாம் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இவனுக்கு சஸ்பெக்ட் லிஸ்ட் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து இப்ப வந்த அந்த கில்லரோட டீடைல் எடுத்து மொத்தமா கிழிச்சு போட்டுறாரு நம்ம கேப்டன். சோ இவர் ஏன் இப்படி வியர்டா நடந்துக்கிறாருங்கிறது நம்மளுக்கு காட்டல. அதே நேரத்துல ஆள் இல்லாத ஒரு இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல டைரக்டரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவரும் கத்துன்னு கத்தி பாப்பாரு, யாரும் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அப்பதான் 2010 ஹீரோவோட அம்மா சொன்ன விஷயம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பொண்ணை வச்சு ரிசர்ச் கண்டினியூ பண்ணுங்க, இந்த பொண்ணுனாலதான் டைம் டிராவல் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் நிறைய ஆபத்துகள் வரும்னு வார்ன் பண்ணிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து டைரக்டர் பயத்துல ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. கேப்டனோட ஒய்ஃபும் மார்க்கெட்ல நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கேப்டன் அங்க வந்துடுறாரு. என்னம்மா அதிசயம் இவ்வளவு திங்ஸ் வாங்குறேன்னு கேட்டா ஹீரோவோட அம்மாக்கு நினைவு நாள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே டைம்ல ப்ரொஃபசருக்கு புது இடங்கிறதுனால சுத்தமா தூக்கம் வரல. அப்பதான் மாடியில ஒரு ரூம் இருக்கிறதையும் பாக்குறாங்க. உள்ள வந்து பார்த்தா எல்லா பழைய திங்ஸும் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோ கில்லர் இவன் சஸ்பெக்ட் நினைக்கிறவங்க யார் யார் டைம் டிராவலர் நம்புறாங்களோ அவங்க எல்லாத்தோட போட்டோவும் வச்சு யார் அந்த டீச்சரா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். மேல வந்த ப்ரொஃபசருக்கு டோர் வேற லாக் ஆயிடுச்சு, ஓபன் பண்ண முடியல, கத்துன்னு கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்டு ஹீரோவும் வந்துடுறான். சாரிமா இந்த டோர் வந்து உள்ள இருந்து ஓபன் பண்ண முடியாது, வெளியிருந்து மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த டோர் திருப்பியும் லாக் ஆயிக்குது. அவ்வளவுதான், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கரெக்டா இந்த சீனுக்காகவே ஒரு கருப்பாம்பூச்சி வச்சிருப்பானுங்களா இருக்கு. அதை பார்த்த உடனே ப்ரொஃபசரும் அலர்னு அலறிட்டு இருக்காங்க. நம்ம
நம்மளும் கற்பாமூச்சை மிதிக்கிறாங்க பேர்ல சாணி மிதிச்சிட்டு இருக்கான். சரி உன் மொபைலையாவது கொண்டு வந்தியான்னு கேட்டா அவன் எதையுமே கொண்டு வரல, ப்ரொஃபஸரும் கொண்டு வரல. அப்ப எப்படா கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு புலம்பிட்டு கிடக்குறா. அப்ப ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத, என்கிட்ட இருந்து கால் போகல அப்படின்னா என் டீமை சேர்ந்தவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிம்மோட அப்பா அம்மா ஹீரோவோட வீட்டை கிராஸ் பண்றாங்க. என்ன இங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, சந்தேகமா இருக்கு, இவன் இங்க இருந்தா என் பொண்ணு இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிற டவுட்ல கிம்மோட அம்மா அவளுக்கு கால் பண்றாங்க. அட நான் வேலையில் இருக்க, நீங்க வேற டிஸ்டர்ப் பண்றீங்களா அப்படின்னு அவர் ரொம்ப டயர்டா பேசுறா. அட வேற ஒண்ணு இல்லமா, ஹீரோட வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சா, ஒருவேளை நீ இருப்பியோன்னு நினைச்சு கூப்பிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கிம்முக்கே தெரிய வருது இந்த பக்கி பைப்புல அங்கதான் ஒளிஞ்சிருக்கான்னு அரக்க பறக்க கிளம்பி வந்துட்டு இருக்கா கிம். அதே டைம்ல நம்ம ஹீரோ ப்ரொஃபசர் கிட்ட இது அவனுடைய பழைய வீடு, அவங்க அம்மா கூட இங்கதான் வாழ்ந்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறான். சோ நம்ம ப்ரொஃபசருக்கு நல்லாவே புரியுது இந்த வீட்டுல ஹீரோக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு, அதனாலதான் விக்காம இன்னும் வச்சிருக்கான் அப்படின்னு. கவலைப்படாத, நான் டைம் டிராவல் சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லிஸ்ட்ல ஒரே ஒரு பிளேஸ் தான் இருந்துச்சு, ஆர்பனேஜுக்கு 1992க்கு போகணும் தான் வச்சிருந்தேன். இப்ப இந்த வீடையும் என்னோட லிஸ்ட்ல வச்சுக்கிறேன், கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருந்து வந்து நான் உனக்காக அந்த டோர் ஓபன் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் அதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ப்ரொஃபசருக்கு வேற ரொம்ப குளிர்தாட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உள்ள ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், வெளியே இருக்கிற குட்டீஸை மட்டும் நான் கழட்டி உங்களுக்கு தரேன், ரொம்ப கழட்ட ட்ரை பண்ணுவான், அவனால அதுவே கழட்ட முடியல. ப்ரொஃபசரும் ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல மொத்தமா எல்லாத்தையும் உருவிடுறாங்க. அதே டைம்ல கிம்மும் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரா. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுது. சும்மாவே நம்ம ப்ரொஃபசர் என்ன பண்ணாலும் கழுவி கழுவி ஊத்துவாய்வ. இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேற மாட்டிருக்காங்க. சோ கிம்ம உட்கார வச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவளும் புரிஞ்சுக்கிறா. சரி டைம் ஆச்சு, நான் போய் கிம்ம விட்டுட்டு வந்துடுறேன், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ப்ரொஃபசர்கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிளம்பலான்னு பார்த்தா கிம்மு போற ஐடியாலேயே இல்ல. இந்த பொம்பளை இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் இங்கதான் தங்குவேன் அப்படின்னு ப்ரொஃபசரை பார்த்து சொல்லிடுறா. ப்ரொஃபசருக்கு காண்டாகுது, ஏமா இங்க 2 ரூம் தாமா இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி மண்டை கழுவ ட்ரை பண்றாங்க ப்ரொஃபசர். பட் கிம் விடுவாளா? கவலைப்படாத, நம்ம 2 பேருமே பொண்ணுங்க தானே, ஒரே ரூம்ல தங்குறோம், 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் உயிரோட ரூம் விட்டு வெளியே வர ஞாபகம் வச்சு ப்ரொஃபசரே மிரட்டிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஜூனியர் காப்பும் அங்க வந்துடுறான். என்னடா விஷயம் கேட்டா நீ போன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத பாக்குற கிம் காண்டாகுது, ஏன்டா உங்ககிட்ட எத்தனை தடவை கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சுமே என்கிட்ட போய் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு ஏமா எல்லாத்துக்கிட்டையும் நீ சண்டை போட்டுதான் இருப்பியா, யார்ட்டையுமே சாஃப்டா பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்ம மொக்க பண்ணி விட்டுறாங்க. ஹீரோவுக்கும் புரியுது இந்த பிரச்சனை இன்னைக்கு முடியாது அப்படின்னு. சோ எல்லாரும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சரக்கோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கிம்மு ப்ரொஃபசர் தான் ஈக்குவலா அடிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஜூனியர் காப்பு அடடடடா கேம் நைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கைத்தட்டியில என்ஜாய் பண்றான். பாட்டு பாடலாமான்னு வேற கேக்குறான். ஏன்னா எங்களை பார்த்தா ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஜூனியர் காப்பை திட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் மப்பேறி போய் கிம்மும் ப்ரொஃபசர் ஜாலியா ஒன்னா கப்பல் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க. இத ஹீரோ வேற ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி பாம்பும் கீரியுமா இருந்தவளுங்க இப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாளுன்னு காண்டாகுது. இவன் போய் அந்த மியூசிக் ஆஃப் பண்ணி விட்டா ப்ரொஃபசர் ஹீரோவை பாட சொல்லி கம்பல் பண்றா. இதுல கிம்மு வேற என் செல்ல குட்டி தான் இவ்வளவு சொல்லுது இல்ல, ஒழுங்கு மரியாதை பாடு அப்படின்னு ப்ரொஃபசருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. சரி இது ஏற்றும் தப்பிக்க முடியாது, நம்மளால ஒரு டான்ஸ போடுறாரு, எல்லாருமே சாக்காயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டு வேற பாடிட்டு இருக்காரு. அதுல அவங்க தூங்கவே செஞ்சிடறாங்க மட்டையாயி. நெக்ஸ்ட் டே அடிச்ச சரக்குல வயிற்றுலயே வந்துருமாட்டிருக்கு. 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நல்ல பிள்ளையாட்ட ஒரு வழியா நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்கவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா இது 2களுக்குமே எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. யார பார்த்து க்ளோஸ்ங்கிற, நீயும் குடிச்சிட்டி அப்படின்னு இவன் மேலேயே பிளேம் பண்றாளுங்க. சரி இது கிட்ட எப்படியோ பேசி ஜெயிக்க முடியாதுன்னு இவன் செஞ்ச ஃபுட்டை கொடுக்குறான். 2 பேர்த்தினாலே வாயிலேயே வைக்க முடியல. அப்ப கரெக்டா ஜூனியர் காப் அங்க வரான். கிம்ம பார்த்து துரோகி அப்படின்னு சொல்றான். என்னடான்னு பார்த்தா ஒரு ஆர்டிக்கலும் பப்ளிஷ் ஆயிருக்கு, அதுல போலீஸுக்கு திறமையே இல்லன்னு போட்டு வச்சிருக்கானுங்க. இவளுக்கு காண்டாகி அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஜூனியர் காப் இருந்துட்டு சஸ்பெக்ட் லிஸ்ட் ஃபுல்லாவே பாத்துறோம், என்னால கண்டுபிடிக்க முடியல, இப்ப வரைக்கும் டைரக்டர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். சரிடா டைரக்டர் கிட்னாப் பண்ணும்போது இதே மாதிரி ஃபார்முலா ஏதாவது கிறுக்கி வச்சுட்டு போனான்னு கேட்டா இல்லவே இல்லன்னு சொல்லிடுறான். ப்ரொஃபசர் வீட்டுல இருந்த ஃபார்முலாவையும் நாங்க எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்துருக்கோம், ஆனா இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கமா, டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அதே நேரத்துல நம்ம ப்ரொஃபசரும் அந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம யூமின் ஜெயில இருக்கிற லீய தான் வந்து மீட் பண்றாரு. என்ன தம்பி நாளைக்கு ரிலீஸ்னு கேள்விப்பட்ட ஒத்த கால வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு நக்கலா வேற பேசுறாரு. சரி நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், எனக்கு கோஆபரேட் பண்ணி உன் டீச்சர் யாருங்கிற சொன்னீங்கன்னா உனக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்க ட்ரை பண்றாரு. கடுப்பான லீ, இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான்டா, அந்த புக்கை தூக்கிட்டு போலன்னா இத்தனை விஷயம் நடந்திருக்காது, அதனாலதான் உன் கூட இருந்தவளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோவோட அம்மாவை தான் மென்ஷன் பண்றாரு. நம்ம யூமினுக்கா தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்ல வரேன்னு கேட்டா உன் கூட இன்சார்ஜ் லேடி ஒருத்தர் இருக்காள், அவகிட்ட போய் கேட்டுக்கோ, 2-3 நாளைக்கு முன்னாடி அவளும் வந்து என்னை மீட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே நேரத்தில் இன்சார்ஜ் லேடி 1992ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. யூன்டேயி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது இன்சார்ஜ்
லேடி வந்து மீட் பண்ணிருக்காங்க. ஒழுங்கா எங்க கூட ஆலிஸ்க்கு திரும்பி வந்துடுறீ அப்படின்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. பட் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னால வர முடியாது, இந்த குழந்தைய நான் வளர்த்தணும்னு ஆசைப்படுறேன், இது எனக்காக நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற பாதை, கண்டிப்பா யூமின் உங்ககிட்ட கேட்பான், என்னை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த இன்சார்ஜ் லேடி கிட்ட. இங்க நம்ம ப்ரொஃபஸரும் ஒரு வழியா அந்த கில்லரோட டீடைலை எடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபஸரோட டீம்ல ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் அந்த ஷ்ராடிங்கர்ஸ் கேட் ஃபார்முலாவை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வருது. அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ நினைச்ச மாதிரியே அவரை கட்டி போட்டு வச்சிருக்கான். சோ அங்கதான் எல்லா டீடைலையும் பின் பண்ணிருக்கான். கடைசியா ப்ரொஃபஸரை கொல்றதா நினைச்சு கத்தியும் கூட குத்தி வச்சிருப்பா பாத்தீங்களா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்காக அதையும் எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க இருக்கிற வீட்டையும் மார்க் பண்ணி வச்சிருக்கான். சோ நம்ம ஹீரோக்கு டவுட் வந்துருது. ஜூனியர் காப்பு கால் பண்ணி வார்ன் பண்ணலான்னு பார்த்தா நாக்கு பூச்சி தம்பிள்ஸ் வச்சு ஒரே அடி ஜூனியர் காப்ப மட்டை ஆக்கிடுறான். சோ ஹீரோக்கு ஏதோ ப்ராப்ளம் புரியுது, அறக்கப்பறக்க அங்கதான் வந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல ப்ரொஃபஸரும் இவனை பார்த்தர்றா. தப்பிச்சா போதும் தலதறிக்க ஓட ஆரம்பிச்சிடறாங்க ப்ரொஃபஸர். அதே டைம்ல ஆலைஸ்ல யூமின் செம்ம கான்ல வராரு இன்சார்ஜ் லேடியை பார்க்க. இங்க இன்சார்ஜ் லேடி ஒரு பில்டிங்கோட மாடியில ப்ரொஃபஸரும் பக்கத்திலேயே நாக்கு பூச்சியும் இருக்கிற டிரான் மூலியமா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. செம்ம ஷாக் ஆகுது இவங்களுக்கு. அவன் வேற ப்ரொஃபஸரை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல யூமின் உள்ள வந்துடுறாரு. வேற வழியே இல்லாதனால ஸ்கிரீனை மாத்தி வச்சுட்டு நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துக்கிறாங்க. அப்ப யூமின் இருந்துட்டு இன்சார்ஜ் லேடி கிட்ட உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த நாக்குப்பூச்சி ப்ரொஃபஸரை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப ப்ரொஃபஸரோட பாக்கெட்ல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கிறத காட்டியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ தான் கொடுத்து வச்சிருக்காரு. அதை வச்சு ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து நாக்குப்பூச்சியும் கால்ல ஷூட் பண்ணிடுறாரு. பட் அவன் விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. ப்ரொஃபஸரை லாக் பண்ணி வச்சுட்டு டைம் கார்டை யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஹீரோ ஷூட் பண்ணிடுறாரு. ஸ்லிப் ஆகி 2 பேரும் கீழே விழுகுறாங்க. ஹீரோ பதறி போய் வந்து பார்த்தா நாக்குப்பூச்சி மட்டும் செத்து போய் கிடக்குறான். பட் ப்ரொஃபஸரை அங்க காணும். அதே நேரத்துல நம்ம ப்ரொஃபஸர் ஒரு இடத்துல கண்ணை முழிக்கிறாங்க. அப்ப அங்க வர ஒரு ஆளு ப்ரொஃபஸர் மேல தெரியாம இடிச்சுனா அவங்க கிட்ட இருக்கிற கார்டு கீழே விழுந்துருது, டைம் கார்டு. அதை எடுத்து ப்ரொஃபஸர் கையிலையும் கொடுத்துறான். இவங்களுக்கும் சந்தேகம் வந்து குடுகுடுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே புதுசா இருக்கானுங்க. அதுல ஒரு போலீஸ்கார மட்டும் ப்ரொஃபஸர் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப ப்ரொஃபஸர் ஹீரோவோட பேரை சொல்லி கொஞ்சம் வர சொல்லுங்க, நான் அவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவருதான் போன வருஷமே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ப்ரொஃபஸருக்கு தூக்கி வேறி போடுது. டே இன்னைக்கு காலையில கூட எங்க கூட தான் இருக்கான், தயவு செஞ்சு வர சொல்லுங்கடா. கத்தி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா 2021. சோ அப்படியே 2020 என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடியே நம்ம கேப்டன் ஃபுல் ரத்தக்கரையோட இருக்கிற, கையில ஒரு கத்தியும் இருக்கு. அதே வீட்டுக்குள்ளதான் கத்தி குத்து வாங்கி இறந்து கிடக்குறான் ஹீரோ. பக்கத்திலேயே ப்ரொஃபஸரும் உட்கார்ந்து அழுது கதறிட்டு இருக்காங்க. சோ கேப்டன் தான் ஹீரோவை போட்டு தள்ளனதா இல்ல வேற யாராவது வந்தாங்களா அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டல. இந்த சஸ்பென்ஸோட இந்த எபிசோட இங்க கம்ப்ளீட்டும் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.